ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கவு கார்னர். இன்னைக்கு நம்ம ஜிடிஎன் எஸ்ஆர்ஹெச்சோட ப்ரிவ்யூ பார்ப்போம். நான் உங்கள் பிகேஎஸ், அடிவாங்க தயாராக உள்ள பிகேஎஸ். அந்த பக்கத்தில் இருந்த டிபிகே. உன்னை தானே முதல்ல அடிக்கணும். உன்னை நம்பி ஃபேண்டசியில் வந்துட்டு நான் பட்லர் எடுத்து வச்சேன். நான் தான் சொன்னேன் பட்லர் அடிக்க மாட்டான். சரி இவன் சொல்கிறதெல்லாம் நடக்குது, இவன் சொல்கிறவங்களாம் அடிக்கிறாங்களே, சரி அடித்து எடுத்து வைப்போம், இவன் சொல்கிறானேன்னு எடுத்தேன். கரெக்டாக இன்னைக்குன்னு பார்த்து இவன் சொன்ன எவனும் ஆடல. எனக்கா ஒரே இதாக போச்சு. இதில் வேற நான் பூஸ்டர்லாம் வேற யூஸ் பண்ணேன் ஃபேண்டசிக்கு, எல்லாம் போச்சு. ரஷீத் கான் நல்லா தான் போட்டார். அவர் இன்னைக்கு சூப்பராக போட்டார். ஆக்சுவலி ஜிடி பவுலர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஓவர் ப்ளே பண்ணிட்டாங்க, எல்லாம் போட்டு செமையாக போட்டாங்க. ஸோ நல்லா போச்சு இன்னைக்கு மேட்ச்சு. சாய் சுதர்ஷன் வந்துட்டு நல்லா ஸ்டாண்டு கொடுத்தாரு அந்த சைடில். அண்ட் நிஷாந்த் சிந்து செம்ம ஸ்டார்டரா. நான் வந்துட்டு இந்த பையன் முன்னாடியே சொன்னது தான், இந்த பசங்களாம் எடுத்துகிட்டு வந்து ஆட வைங்கன்னு சொன்னது வந்துட்டு செம்ம ஸ்டார்ட் பண்ணான். நினச்சேன் நின்னா ஒரு 40-50 அடிச்சிருவான் அப்படின்னு நினச்சேன். 22ல் அவுட் ஆகிட்டான். பட் இட்ஸ் ஓகே, நல்ல ஸ்டார்ட்டு. மேட்சுக்கு மேட்ச் கமின்ஸ் அதான். கமின்ஸ் வந்துட்டு நான் நேற்றுக்கு சொன்னது தான், ஜிடி கூட நல்லா பண்ணி. நீ பாத்தியா நீ பட்லர் எவ்வளோ பொறுமையாக ஆனான்னு சொல்லிட்டு கமின்ஸ் கிட்ட. பிரஃபுல் இஞ்சி வந்தோடனே அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டான், அவ்வளோதான். அதுவும் ஏதோ எட்ஜில் பட்டு போயிருச்சுடா, ரொம்ப எட்ஜில் பட்டு போயிருச்சு. ஸோ சுந்தர் சொல்லியா ஆகணும். சுந்தர் வந்து மேட்சுக்கு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னையா இந்தியன் டீமில் எடுக்காமல் போனீங்கன்ற மாதிரி மேட்சுக்கு மேட்ச் ஆடி கட்டுறாரு. எனக்கு தெரிஞ்ச அக்சர் வந்துட்டு வெளில போயிட்டா சுந்தர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருப்பாங்க டீமுக்குள்ளே. ஸோ இப்போவே தெரிஞ்சிருச்சு சுந்தர் வந்துட்டு. குருணால் ஒருத்தர் இருக்கான், 2 பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ எப்படி சுந்தர் எப்படி பவுலிங் போடுறது இல்லையாடா? போடுறான்டா, போன மேட்ச் கூட போட்டானுடா. இந்த மேட்ச் தான் அவன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். போன மேட்ச்லாம் போட்டான், இந்த மேட்சும் போட்டான் தான் நினைக்கிறேன். இல்லை இந்த மேட்ச் போடல, போன மேட்ச் போட்டான். ஸோ ரேர் தான் போடுறா. இந்த ஸ்கோர் ரொம்ப கம்மி, இந்த பிச்சுக்கு வந்துட்டு கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. நாங்கள் சொன்ன மாதிரி 180 to 190 அடிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இவனுங்க என்னன்னா ரொம்ப ஃபம்பிள் பண்ணிட்டானுங்க. நல்ல பிச்சு தான், இவனுங்க சரியாக ஆடல. எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு ஒஸ்ட்டாக ஆடினானுங்க. ஓவர் டியூடா, என்ன சொல்கிற? அதான் இந்த ஸ்கோர் ஈஸியாகவே அடிக்கிற ஸ்கோர் தான். இவனுங்க எஸ்ஆர்எஸ் கிட்ட இருக்க பேட்டிங் பவருக்கு 200 அடிப்பானுங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, இவனுங்க என்னடா இங்கேயே இது ஆயிட்டாங்க. ரபாடான்ற மாதிரி வச்சு ஏத்துறான். ரபாடாவும் சிராஜும் வச்சு ஏத்துறானுங்க ஒரு ஏத்து. பேன் ஆயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சோட பேட்ஸ்மேன்ஸ்லாம். எபான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹோல்டர் வந்து சரியான இன்க்ளூஷன். கிளென் பிலிப்ஸ் பதிலாக ஹோல்டர் இருந்தது. அவன் தான் வந்து கேமே மாத்திட்டு இருக்கான். பிரசித் கிருஷ்ணா வந்து கமெண்ட்ஸ் டேக் ஆன் பண்ணா, பட் விக்கெட் எடுத்துட்டான். நல்ல ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு கைஸ். பேட்டிங்கோட போலிங் தான் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அதில் அந்த சைடு நிஷாந்த் சிந்து 2 4 ஒரு 6 எல்லாமே அத்தன்டிக் ஷாட்ஸ் தான். அந்த சைடில் இருக்க எனக்கு தெரிஞ்சு 2-3 இல்லை, எனக்கு தெரிஞ்சு பட்லர் மட்டும்தான் அன்ஆர்த்தடாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாருமே ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் தான். ஆர்த்தடாக்ஸ் டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட்டுன்னு அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. சாய் சுதர்ஷனும் சரி, கில்லும் சரி, ஒன் டவுன் பட்லர் தான் கொஞ்சம் கோளாறு. அதுக்கடுத்து சிந்துவும் அதே தான். ஹோல்டரும் எனக்கு தெரிஞ்சு ஆர்த்தடாக்ஸ் தான்டா. இல்ல ஹோல்டரோட அவன் டாலா இருக்கிறதுனால மேபி அன்ஆர்த்தடாக்ஸா தெரியும். பட் அவன் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் தான் விளையாடுறான். ஷாட்ஸ்லாம் வந்து நார்மல். வாஷிங்டன் சுந்தரம் ஆர்த்தடாக்ஸ் தான். அவன்லாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்டா அடிப்பான். அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் அடிப்பான், பட் ரொம்ப ஆர்த்தடாக்ஸா ஆடுற பிளேயர். ஸ்கூப், ரிவர்ஸ் ஸ்கூப் அதெல்லாம் அடிப்பான். பட் ஆர்த்தடாக்ஸ் மேக்ஸிமம் ஆர்த்தடாக்ஸ் 80% ஆர்த்தடாக்ஸ் தான். ஸோ இது நான் சொல்லி ஆகணும். ரபாடா வந்துட்டு நான் ஓஜி ரபாடாவை பார்க்குறேன். டெல்லிக்கு ஒரு ரபாடா போட்டான் பேரு. அந்த ரபாடா எனக்கு தெரியல. இப்போ ஜிடிக்கு போடும் போது நடுவில் கொஞ்சம் வருஷம் வந்துட்டு ஆளையே காணும். என்னடா பண்ணுறீங்க, ரபாடா ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கடான்னு இருந்துச்சு. கரெக்டாக இந்த சீசன் அழகாக அவனை இன்க்ளூட் பண்ணி என்ன தேவையோ அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஜிடிக்கு வந்துட்டு முன்னாடி சொன்னது தான்டா, ஜிடி வந்துட்டு அண்டர்டாக்ஸாக மேலே வரானுங்கடா. நான் வந்து லக்னோ அண்டர்டாக்ஸாக மேலே வரும்னு நினச்சேன். ஜிடி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பட் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அப்படியே வயசு வருஷா இவனுக்கு அண்டர்டாக்ஸாக அடிச்சு தள்ளிட்டு மேலே வந்துட்டானுங்க. இப்போ டாப் ஆஃப் த டேபிள். இது வந்துட்டு அவுட் ஆஃப் புக் கான்டெக்ட் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நீங்கள் சோக்காவும் வந்தீங்கன்னா எனக்கு டாப் 4 நீங்கள். எனக்கு வயிறு எரியுது கைஸ், வயிறு எரியுது. அவனுங்க அப்போ இது பண்ணாமல் இருந்தால் ரொம்ப இப்போ இவ்வளோ சீரியஸாகவே வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த வாரம் வந்து சன்ரைசர்ஸோட மேட்ச் இருக்குது. அவனை கண்டிப்பாக வந்து வெறித்தனமாக தான் வருவானுங்க. எப்படி இந்த மேட்சை விட்டுருக்கூடாது அப்படின்ட்டு. என்ன நடக்க போதோ.
எனக்கு தெரியல இல்லை இன்னும் 2 சென்னை மேட்ச் சூப்பர் இருக்கு. கிங்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் அதை எடுத்துட்டு வரேன். ரொம்ப இந்த மேட்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாயிண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நாளைக்கு மேட்சோட ப்ரிவியூ பார்ப்போம். இதில் ம். என்னோட என்னன்னா, ரஷித் கானும் சூப்பராக போட்டார். அவங்களுக்கு பவுலிங் செட்டுடா. அவனுக்கு வந்ததுலேருந்து ஆமாம். அவனுக்கு bowling செட்டாக தான்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு bowling வச்சு தான் அவனோட டீமே. லைக் ஒரு ஆமாம். கோட் இருக்கும்ல, பேட்ஸ்மேன் வின்ஸ் மேட்சஸ், bowlers வின்ஸ் டோர்னமெண்ட்டுன்னு. அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது ஜிடி தான். அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா பார்த்தோன்னா, அவங்களுக்கு எல்லா ஏரியாவும் கவர்டு. நான் சொன்னேன்ல இந்த பவுலிங் ரொட்டேஷன்ல செமையா விளையாடுறான் ஆஷிஷ் நேரா. எந்த எந்த டீமுக்கு ஆப்போசிட்டா எவன் வந்துட்டு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கான், எந்த டீமுக்கு ஆப்போசிட்டா ஸ்பின்னர் ஸ்ட்ரகிள் பண்றான், இல்ல ஸ்பின்னுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கா பிட்ச்சு, இப்படி இருந்துச்சுன்னா மானவ் சுத்தார் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறான். மானவ் சுத்தாரும் வந்துட்டு எடுத்துட்டு வந்து இன்னொரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா, அங்க வந்து பிரசீதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவனை எடுத்துட்டு வந்தான். பிரசித்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மானவ் சுத்தாரு. ஷாருக் கானை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து சாய் கிஷோர் எடுத்துட்டு வந்து ஒரு மேட்ச் ஆடினான். இந்த மாதிரி வந்துட்டு செமையா விளாடுறான் ஸ்குவாடை வச்சு. கத்துக்கடா டே பதானி கத்துக்கடா, இந்த மாதிரி தான்டா பண்ணணும் ஸ்குவாட் ரொட்டேஷன்லாம். உனக்கு வந்து டாப் ஆடுற அவன் பேட்டிங்க்கு செட் பண்ணிட்டான்டா. அவங்க கரெக்டாக ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உனக்கு வந்து 2 பேசர் வச்சுக்கிறான், மினிமம் 2 பேசர். இந்த 2 பேசர் தவிர இப்போ எக்ஸ்ட்ராவா ஜேசன் ஹோல்டர் வேற வந்துட்டான். ஓகே, அப்போ நீ வந்து பிரசீதை ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். பிரசீதியோ சிராஜை உட்கார வைக்க மாட்டாங்க வெளில. பிரசீதை ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஸ்பின்னர் உள்ள கொண்டு வந்ததுக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது பேட்டர்ன் வச்சிருக்கான். ஸோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இன்சைட் அவுட் எல்லாத்துக்கும் வந்து இவன் வெளில போனா இவன் உள்ள அப்படின்ற மாதிரி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கான். புதுசா வந்துட்டு எதுவுமே ட்ரை பண்ணலையா அவன். அழகா என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு வரான். ஸோ அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆஷிஷ் நேரா இது வரைக்கும் ஒரு டைட்டில் அடிச்சிருக்கான், ஒரு ஃபைனல்ஸ் வந்திருக்கான். ஸோ அது ரொம்ப இதெல்லாம் நினச்சிடக்கூடாது, ரொம்ப கேவலமாலாம் நினச்சிடக்கூடாது கோச்சா. ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரைஸ் பண்ணீங்களோ ஜிடியோட சக்ஸஸ்க்கு, அதை விட ஒரு ஸ்டெப் மேலே நீங்கள் வந்துட்டு ஆஷிஷ் நேராவை ப்ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான கோச். ஸோ அவ்வளோதான், நீ சொல்கிறா. சன்ரைசர்ஸ் அதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க கம்பேக் ஆயிடுவாங்க தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன மிஸ்டேக்ஸ்னு தெரியும். ஸோ அதுலேருந்து அவங்க வந்துடுவாங்க. இது ஆக்சுவலாக நல்ல போலிங்ன்றதுனால சன்ரைசர்ஸ் ஃபம்பிள் ஆகிட்டாங்க. மற்றபடி எதுவும் எனக்கு இந்த மேட்ச்சில் தெரியல. நல்ல ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு. நல்ல மேட்ச்னு சொல்ல முடியாது, ஒன் சைட் மேட்சாகவே முடிச்சிட்டாங்க. ஜிடி இன் அகமதாபாத் ஸ்டேடியம் அது அவங்க தான் ஆடுற மாதிரி. அதே மாதிரி தான் ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன், அது செம ஃபன்னாக இருந்துச்சு. இந்த மாதிரி டேய் கம்மின்ஸ் என்னடா கம்மின்ஸு, அவங்க அப்போ பாண்டிங்கே வந்தாலும் இந்த பிரின்ஸ் வந்து முடிச்சு விட்ருவான்டான்னு ஒரு மீம் பார்த்தேன். அது செம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதுதான் கைஸ், இந்த மேட்ச்க்கு லாஸ்ட் பாயிண்ட்ஸ் ஏதாவது உனக்குடா? எனக்கு அவ்வளோதான். எஸ்ஆர்ஹெச் கம்பேக் கொடுக்கணுன்னா தயவு செஞ்சு கம்பேக்லாம் கொடுக்காதீங்க. அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட இருக்குது. அதனால் கொஞ்சம் கம்பேக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கேகேஆரோடையே நிறுத்திக்கோங்க. எங்ககிட்ட வந்துட்டு கொடுக்காதீங்க. கேகேஆர் ஆச்சு யாரா? ஐயோ, யாரோட ஆடுறானுங்க? ஆர்சிபியோடய வச்சுக்கோங்க. சிஎஸ்கே கிட்ட வந்துடாதீங்க. ஆர்சிபியை போட்டு எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் அவனை போட்டு அடிங்க. எங்களை விட்டுருங்க. கம்பேக்லாம் அடுத்த மேட்ச் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. இன்னும் 7 நாள் இருக்குது அவங்களுக்கு மேட்ச்சுக்கு. 6 நாள் இருக்குது. ஸோ அதை பற்றி நினச்சி கூட பார்க்காதீங்க. கம்பேக்கு ஆர்சிபியோட தான். ஓகே, சென்னையோடலாம் கம்பேக் வந்துடாதீங்க. நாங்களே கஷ்டப்பட்டு இன்னும் 3 மேட்ச் ஜெயிக்கணும்னு வச்சுருக்கோம். எங்களோட பிளே ஆஃப்ஸ் கனவுல விளையாடிடாதீங்க. நீங்களாம் சேஃபாக தான் இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான்டா, வேற எதுவும் இல்லைடா. சரி, நாளைக்கு மேட்சோட ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும். ரஜத் பட்டிதார் செம்ம கேப்டன், இன்னொருத்தர் யார், ஷ்ரேயஸ் ஐயர் செம்ம கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒய் டோன்ட் வி கிவ் கிரெடிட்ஸ் டு ருத்ராஜ் கைக்வாட்? மேன், ஒரு இன்ஜூர்டு டீமை எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு நம்ம வந்து சீரியஸாக பார்த்தே ஆகணும். ஹி லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். நம்ம ஸ்பின்னர்ஸ் அவன் ரொட்டேட் பண்ண மாட்டான், அது அவன் அதை வந்து கற்றுக்கிட்டு டீமை செமையாக எடுத்துகிட்டு வந்துட்டான். ரஜத் ஆர்சிபி கிட்ட இருக்க டீமை வச்சு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி செம்ம டீம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி டீமை ருத்ராஜுக்கு இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பானு தெரியாது. ஏன்னா இங்கே நேத்தன் எலிஸ் கிடையாது, நல்லா ஆடிட்டு இருந்த ஆயுஷ் மாத்திரை கிடையாது, இன்ஜுரிக்கு பதிலாக எடுத்துகிட்டு வந்த ஸ்பென்சர் ஜான்சனும் இன்ஜுரியில் தான் கொஞ்ச நாள் இருந்தான், அவனையும் அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. வேற யாரா மெயின் தலை இல்லை, அவரும் இன்ஜுரி. பிரெவிஸும் ஸ்டார்டிங் ஒரு 3 மேட்ச் வரல, அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவனால் இன்னும் கொஞ்சம் பிடிக்க முடியல. பிரெவிஸ் என்னடா 3 மேட்ச் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தான் ரொம்ப அப்படியே கண்டினியூஸ் லாஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தானே வின் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். ஆனால் இப்படி ஒரு இன்ஜூர்டு டீமையும் அவன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் கூட அவ்வளோதான், அது பேர் என்னது, இது சொல்லுவாங்களே ஏதோ ஸ்பூனுன்ட்டுன்னு, உடன் ஸ்பூனு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது
இல்லை தம்பி ருக்கோ ஜாரா அப்படின்ற மாதிரி ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் அவன் எனக்கு எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்குறான். சஞ்சு சாம்சனோட இன்க்ளூஷன் பயங்கரமாக இருக்குது. அக்கீல் ஹூசனோட ஓவர் டென்லாம் கலக்கிறான். ஸோ சென்னை ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே தான்டா பண்ணுறீங்க, அப்படியே பண்ணுங்க, அதையே பண்ணுங்க, நல்லா போகுது, குழப்பிக்காதீங்க. ஒன்றே ஒன்று, கார்த்திக் சர்மாலாம் வேணாம், தூபேவே பிரவிஸை இறக்குங்க. கார்த்திக் சர்மா லாஸ்ட்டாக இறக்குங்க, இல்லை இறக்கவே இறக்காதீங்க, அவனுக்கு பதிலாக ஓட்டன் கூட இறக்குங்க. இதான் என் பாயிண்ட்டு. ஓட்டு தருண். அதுதான் என்னென்ன கிரெடிட்ஸ் கொடுக்கணுமோ அந்த கிரெடிட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ருத்துராஜ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா உனக்கு வந்துட்டு டீமை விட அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுறான் தெரியுமா. இப்போ திடீர்னு ஒரு மேட்ச் வந்து மும்பை கூட தான் நினைக்கிறேன், கரெக்டாக சஞ்சு இல்லை, மும்பையோட டெல்லியோடய ஒரு மேட்ச் சஞ்சு சீக்கிரம் அவுட் ஆனதுக்கப்புறம் கார்த்திக் சர்மாவோட நின்று ஆடி கொடுத்தான். கார்த்திக் சர்மாவுக்கு வந்துட்டு அவனை அவசரப்படுத்தாம நீ வந்து செட்டில் ஆகுன்னு சொல்லி இவன் ஒரு சைடில் ஆடிக்கிட்டு, அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, மும்பை கூட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி ஆடினா அவன். ஸோ அந்த மாதிரி தான் வேணும் ஒரு கேப்டனாக வந்து என்ன பண்ணணுமோ. அதுக்கு முன்னாடி இப்போ போன மேட்ச் எடுத்துக்கோங்க லக்னோவோட, அவன் வந்து சும்மா ஸ்லோவாலாம் ஆடல, அவன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக தான் ஆடிக்கிட்டு இருந்தான். ஒருவேல் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணான். அவன் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் 200 தான் ஆடிக்கிட்டு இருந்தான். ஒரு 6 2 4 அடிச்சு 3 4 அடிச்சு செட்டில் ஆகி தான் உட்காந்துருந்தான். அவன் பொறுமையாக ஆடினான். உருவில் வந்துட்டான், சரி அவன் அடிக்கிறான், நம்ம வந்து கொஞ்சம் செட்டில் ஆகும் தான் அடித்தான். அப்படிதான் ஆடணும் ஒரு கேப்டன்னா. வந்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி அவனோட கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு 4th கியரில் போயிட்டு இருக்கான். அவன் ஃபாஸ்ட்டாக போகிறான்னா, டபக்குன்னு ஒருத்தன் வரான்னா 2 கியர் இறக்கி பொறுமையாக போகலாம், தப்பு இல்லை. அப்படிதான் ஆடுறான். ஸோ அவனுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். அவனுக்கு நீங்கள் ஒரு ஸ்கூல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுக்கு இந்த ஆர்ம் வேறு இன்ஜுரி ஆகிருக்கும். அவனுக்கு தெரியும் இப்போ நம்ம போனால் அது வந்து நல்லா இருக்காது, டீம் ஆல்ரெடி இதுவாக இருக்குன்னு தெரிஞ்சு அவன் வெளியே போகல. அவன் ஆர்ம் இன்ஜுரி இருந்தாலும் பரவாயில்ல, 6 ரன் தான் ஆடிட்டு இருக்கான். அதுக்கே வந்து முதல்ல நம்ம ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து தான் கைஸ் ஆகணும். ஏன்னா கை ஃபுல்லாக ப்ரூஸ், அவ்வளோ பெரிய தழும்பு தெரியுது ஃபுல்லாக. அப்படியே ஒரு எப்படி சொல்லி என்ன சொல்லுவாங்க அதுக்கு, நீலம் பூத்திருக்குன்னுவாங்களே, ரத்தம் கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதில் அவன் என்ன ஆடுறான் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயம். அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். யாராச்சும் வந்து ட்ரோல் போஸ்ட் போட்டால் எனக்கு ஃபஸ்ட்டு காண்டாகும், ஏதாவது போய் கேட்டு விட்டுறணும்னு தான் தோணும். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ எல்லாம். ஸ்லோ ஆடுறான். அவன் எங்கே தேவையோ அங்கே ஆடுறான். ஓகே, அவன் ஒரு கேப்டனாக வந்துட்டு ஜிடி கூட அவன் நிற்கலன்னா ரொம்ப ரொம்ப லோ ஸ்கோர் ஹியூமிலியேஷனாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் அவன் நின்னா, அவன் ஆக்சுவலி அந்த மேட்ச் நின்னது தான் அவனுக்கு டேர்னிங் பாயிண்ட். அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அந்த மேட்ச் தான். ஃபஸ்ட்டு இனிஷியல் 6 மேட்ச் வந்துட்டு அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவனால் வந்து ஒரு 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 மாதிரி உள்ளே எதுவோ ஆயிடுச்சு அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு டீமில் எல்லாரும் இன்ஜுரி ஆகி போகிறாங்கன்னு சொல்லிட்டு உடஞ்சிட்டானா என்னன்னு தெரில. ஸோ அதுவே அவனுக்கு ஒரு ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்தான். அதுலேருந்து இப்போ பிளே ஆஃப்ஸ்க்கு வர வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். லைக் இன்னும் கொஞ்சம் 2-3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா பிளே ஆஃப்ஸ், ஷார்ட் பிளே ஆஃப்ஸ். ஸோ ஐ ஹோப் சென்னை வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகணும். போயிட்டு எல்லாருக்கும் தெரியும் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிட்டா வின்னு தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ருத்துராஜை வந்து திட்டாதீங்க, தயவு செஞ்சு திட்டாதீங்க. சரி, நாளைக்கு மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி vs கேகேஆர். அதே ராய்ப்பூர் ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. என்ன நினைக்கிறேன் அதே தான். ஆர்சிபிக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த கிரவுண்டு. ஆனால் கேகேஆர் வந்துட்டு முன்ன மாதிரி இருந்த கேகேஆர் இல்லை. அவனுங்க வந்து கண்டினியூஸ் வின்ஸோடு வரானுங்க. நாங்கள் தான் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறோம், இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு போகிறோன்ற ஒரு செம்ம கான்ஃபிடென்ஸில் வரானுங்க. ஸோ ஐ கெஸ் கேகேஆருக்கும் ஒரு லைட் சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். 9 கேம்ஸ் வின் பண்ணியிருக்கானுங்க. கேகேஆருக்குள்ள இல்லை, எனக்கு என்னெல்லாம் கேட்டால் கேகேஆருக்கு தான் சான்ஸே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த சைடு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேலன்ஸ்டு டீமாக இருக்குது. நாளைக்கு குருணால் பாண்டி ஆட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. புவனேஸ்வர் குமாரை தாண்டிட்டானா ஆக்சுவலாக கேம் ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ஃபின்னாலெல்லாம் பூவியை தாண்டானா பொழந்துருவான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங்க புவியை தாண்டணும், அதுக்கு ஃபின்னாலன் புவியை தாண்டணும், அதுதான் சொல்லணும் நம்ம. அதுதான் அவனு சைடு அடின்னு அடிக்கிறான். ஆனால் வந்துட்டு ஸ்விங்கிங் கண்டிஷனில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கான். ஸோ அன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தோம், நம்ம லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்தோம் என்ன அளவுக்கு ஸ்விங் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. பிச்சு வேணால் மாற்றலாம், அப்படி மாற்றினா கூட ஸ்விங்கிங் கண்டிஷனில் புவி சொல்லவே வேணாம், அழகாக ஸ்விங் பண்ணிடுவான் பால். ஸோ ஐ கெஸ் ஆர்சிபி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்குது. கேகேஆரோட வின்னிங் ஸ்ட்ரைக் உடையும் தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் ரெட்டு போட்டேன் இன்றைக்கி நான். ஸோ பார்ப்போம், ஐ கெஸ் ஆர்சிபி தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இதுவே ரஹானேவையும் பூவிக்கு அகைன்ஸ்டாக ஆட சொல்ல முடியாது. ஏன்னா ரஹானேவும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான் தான் ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸோ அதான் பூவி தான் அங்கே மேட்ரே.
பூவி தான். பூவி மட்டும்தான் அங்க. பூவி தான். பூவியை எல்லா தாண்டானே கேமுக்கும் பூவி தான் அடிச்சிருவானுங்க. அங்க அதான் வந்து பூவி. ஆன்சர். நாளைக்கு எனக்கு சரி தெரிஞ்சு சொல்றா. ரொமாரியோ உட்கார வச்சுட்டு எனக்கு டஃபி எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஸ்விங்கிங் கண்டிஷன். இல்லைன்னா ஃபின்னாலன் லாஸ்ட் மேட்சே பார்த்தோம். என்ன அடிக்கும் அவனோட பொட்டன்ஷியல் என்னன்னு. கரெக்ட். ஸோ நீ சொல்றா, நீ வந்து என்ன நினைக்கிற இந்த மேட்ச்ல? வேற ஏதாச்சும் வந்துட்டு உன்னோட இன்புட்ஸ் ஏதாவது இருக்கா? கேகேஆர் ஏதாவது என்னோட டிஃபரன்ஸ் இன்புட்ஸ் பண்ணணுமா? வந்துட்டு கேகேஆர் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அதே இதுவில் போகலாம். ரகுவன்ஷி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக விளாட்னாலே போதும். அவன் வித்தியாசமாக அவுட் ஆகிறான். திடீர்னு அவனை இது பண்ணிடுறாங்க. என்னென்னமோ நடக்குது அவன் லைஃப்பில் மட்டுன்ற மாதிரி தான் நான் இருக்குது ரகுவன்ஷிக்கு. அது பரவாயில்ல, நீ இது பண்ணிக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டரும் செட்டு, பவுலிங் நல்லா கார்த்திக் தியாகி, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு இருக்கும்போது அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா கேகேஆர் இஸ் சம் வாட் பேலன்ஸ்டுன்ற மாதிரி இருக்குது. இந்த சைடு ரொம்ப ஜித்தேஷ்க்கு அந்த அளவுக்கு இது ஃபார்ம் இது இல்லை. மிடில் ஆர்டர் ரொம்ப ஃபம்பிள் ஆகுது. இன்னொன்று என்னென்னா சால்ட் இல்லாததே அவங்களுக்கு பெரிய மைனஸ் தான். அது ஒரு கன்சர்ன் நம்ம பார்த்து தான் ஆகணும். நான் பூவிக்கு ஸ்விங் இருக்குன்ற மாதிரி வைபாலருக்கும் ஸ்விங் இருந்துச்சுன்னா பெத்தல் அது எடுக்கலாம். அண்ணையா மாதிரி இன்னொன்று என்னன்னா அண்ணையா 2 மேட்ச் டக் அவுட்டு. ஆனால் அண்ணையா காண்டில் தான் வருவார்னு எனக்கு தெரியுது. நம்பிக்கை இருக்குது. செஞ்சுரி அடித்தாலும் ஆச்சரியப்படாதீங்க காய்ஸ் தான் நான் சொல்லுவேன். தெரியல எனக்கு. ஆக்சுவலாக கேகேஆருக்கு ஆர்சிபிக்கு தான் ரியல் ரைவல். நம்மளுக்கு மும்பை தான் ரைவல்ன்ற மாதிரி கேகேஆருக்கு ஆர்சிபி தான் ரைவல். இது ஆர்சிபி பசங்க எதனா சொல்லுவானுங்க, அதெல்லாம் கடுக்காதீங்க. எங்களுக்கு எதிரி மும்பை தான், இவனுக்கு எதிரி கேகேஆர் தான். இவனுங்க ஊரை ஏமாத்திட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. நாங்கள் தான் பெரிய டீம். அப்படிலாம் கிடையாது. இவனுக்கு எதிரி வந்து கேகேஆர் தான். அவனுக்கு தான் தலைமையிலேயே தட்டிந்தானுங்க காலங்காலமாக இல்லை, காலம் ஃபுல்லாக. முதல்ல மேட்சே மெக்கலம் பிறந்தது வந்து ஆர்சிபியை தான். கேகேஆருக்கா இது மெக்கலம் ஆடும்போது ஹிஸ்ட்ரி இருக்கு. நான் சொல்லக்கூடாது, ஹிஸ்ட்ரி இருக்கு. உங்களுக்கே நான் எதனா சொல்ல வரேன்னு தெரியும். அதனால கேகேஆர் தான். ஸோ ஐ கெஸ் அதுதான் நடக்கும். என்னது நடக்கும்ன்ற 49 49லாம் இல்லை, ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்ற. லைக் அந்த ரைவல்ரின்னு நீ சொல்கிறல்ல, அந்த ரைவல்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்ம ஃபைட் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் கோலி வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்துட்டு ரொம்ப வெறியாக ஆடுவார். அண்ணையா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 750 வச்சிருக்காரு, ஒரு 100 வேற. அந்த 100 அடித்த மேட்ச்சில் வந்து குல்தீப்பை போட்டு அடின்னு அடித்தார். அது 19 ஐபிஎல் அது. அண்ணையா வந்துட்டு இன்ஜுரியிலேருந்து ஏதோ வந்து கம்பேக் கொடுத்து செம்ம அடிப்பார். செம்மடினா அந்த மாதிரி அடி. ஸோ ஐ கெஸ் இந்த மேட்ச் வந்துட்டு செம பேட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோலி வந்துட்டு இந்த மேட்ச் விட மாட்டார். பரத் சொன்ன மாதிரி தான், செம்ம அடி இருக்கு இந்த மேட்ச். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரிங்கு சிங் ஒரு காட்டுவான்னு நினைக்கிறேன். எனக்கு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி ரிங்கு தான் அடிப்பான்னு எனக்கும் தோணுது. பூவி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த டவுட்டே கைஸ். மற்ற யார் இருந்தாலும் நாங்களாம் கவலைப்படவே மாட்டோம். பூவி தான் அங்கே தலைவன் தான். மூவி எப்படி டேக் ஆன் பண்றாங்கன்றது தலைவன் இறங்கட்டுமே. சரி தான் அண்ட் எழுதட்டும். கைஸ் கருப்பு ரிலீஸ் ஆகும் போது அருண் சக்கரவர்த்தி ஏதோ இன்ஜுரியா. ஸோ அது வேற வந்துட்டு என்னன்னு தெரியல, ஆடுவானான்றது டவுட்டா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிரசாந்த் சோலாம்கி உள்ள எடுத்துட்டு வரலாம் வருண் சக்கரவர்த்தியோட இன்ஜுரியை பேஸ் பண்ணி. 2 ஸ்பின்னரோட போறது தான் எப்பயுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த 2 ஸ்பின்னர் தான் இருக்காங்களேடா. அது ஓகேடா, ஸ்பெஷலைஸ்டு ஸ்பின்னர் சொல்கிறேன். இப்போ அனுகுல் ராய்க்கு நீ 4 ஓவர் கொடுக்குறேன்னா அது பேஸ்ட் ஆன் த பிச் தான் சொல்ல முடியும். ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகே, ஸோ ஐ கெஸ் அவங்க வந்துட்டு சுனில் நரேன் அண்ட் பிரசாந்த் சோலாங்கி உள்ள எடுத்துகிட்டு வரலாம். அப்படி போகிறது பெட்டர். இல்லையா நீ வந்துட்டு ஏதாவது ஒரு பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணி பத்திரா உள்ளே கொண்டு வரேன்னா வந்துட்டு அவன் ஃபிட்டாக தான் இருக்கான். ஸோ பத்திரா நான் உள்ளதான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு மேட்ச் ஆடுவான் தான் சொல்லிட்டு இருந்தான். ஆமாம், ஸோ ஃபிட்டாக தான் இருக்கான். அவன் உள்ளே கொண்டு வரணும்னா உள்ளே கொண்டு வந்துடணும். அப்படி அவங்க உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா எய்தர் தே ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் பாவல் ஆர் க்ரீன். என்ன கேட்டேன்னா க்ரீனை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், வேற யாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. 4 ஃபாரினர்ஸ் யார் அவங்களுக்கு? ஆலன், கிரீன், சுனில் நரேன். ஆலன், கிரீன், சுனில் நரேன், பாவல். உனக்கு பாவல் டவுன் தி ஆர்டர் உனக்கு ஆடி கேட்டா என்ன கேட்டா நான் பாவல தான். அவங்க பாவல் தான் போவாங்க. நானும் அந்த கிரீன் போவேன். அவங்க பாவல் தான் போவாங்க. பாவல் தான் அவனுங்களும் போவானுங்க, அது தெரியும். கிரீன் அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டானுங்க. அவனும் ஏதாவது ஒரு மேட்ச் வந்துட்டு இந்த மாதிரி யாராச்சும் அடிக்கும் போது சைடில் செகண்ட் ஃபிட்டில் ஆடி அவன் ஸ்கோர் பண்ணிடுறான். ஸோ அதுலேயே வந்துட்டு அவன் சீல்டாக இருக்கான் உள்ள.
ஸோ என்ன கேட்டால் நான் க்ரீன் மேலே வன்மத்தை கக்கிட்டு தான் இருப்பேன். ஐபிஎல் முடிகிற வரைக்கும் கக்கிட்டு தான் இருப்பேன். இந்தியா வர்சஸ் ஏன் ஆஸ்திரேலியா அவனை சீரிஸ் வந்தாலும் கேட்குற, கக்கிட்டு தான் நம்ம இருப்பேன். கார்த்திக் சர்மா கேட்க மாட்டேன். கார்த்திக் சர்மா தான் சொன்னேனேடா, அவன் தான் ஒரு மேட்ச் நல்லா ஆடிறான், மித்த 2 நாக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைன்னு தானே சொன்னேன். அதே தான் அவனுக்கும் அந்த ஒரு மேட்ச் அடிச்சானே, இந்த ஒரு மேட்ச் தான் அவனும் நல்லா ஆடிறான், மற்ற எந்த மேட்சும் சரியாலாம் ஆடல. அவனெல்லாம் சேன் வாட்சனோட கம்பேர் பண்ணிருந்தானுங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் காண்டாச்சு. ஸோ ஷேன் அதெல்லாம் ஒத்துக்கவே வாட்சனா? மாட்டேங்க. இன்னைக்கு என்ன டேட்டு தெரியுமா? என் தலைவன் வந்துட்டு ரத்தத்தோட ஆடின நாள் இன்னைக்கு. லாஸ்ட் 2019 மும்பைக்கும் சென்னைக்கும் ஃபைனல். மறக்க முடியாத நாள்ன்ற மாதிரி தான். அன்னையோட எனக்கு தெரிஞ்சு விண்டேஜ் தோனி காலிடா. அதுக்கப்புறம் நான் அந்த விண்டேஜ் தோனி, அந்த லயன் ரோரிங் தோனி நான் பார்க்கவே இல்லை. ஐ ஹவ் நெவர் சீன். அப்படிலாம் இல்லையடா, அப்படிலாம் இல்லையே. அதுக்கப்புறம் நான் 2018 2019 பார்த்த தோனியெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. 18-19 தோனிலாம் பீக்குடா, அதெல்லாம் வந்து வேற லெவல் பீக்கு. அதைத்தான் சொல்றேன். அந்த ஆனா வந்து ஃபைனல்ஸோட ரோஹித் 18-19 தோனியோட 18-19 தோனி தான். அதோட அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸோ அந்த மாதிரி ஒரு நாக்ஸ் எல்லாம் நான் பார்க்கவே இல்லைன்ற தோனி கிட்ட இருந்து. ஒரு பெரிய ஒரு நாக்கு 2-3 இல்லை. ஓவர்ல 6-4லாம் இருக்கும். ஆனா அந்த மாதிரி 18-19 தோனிலாம் 19 ஃபைனல்ஸோடய முடிஞ்சு. ஆமா, அவர் உடஞ்சிட்டாரா. 2 ஃபைனலு, 2 ரன் அவுட்டு, அவ்வளோதான், என்னால் ஓட முடியல அப்படின்னு அவரே முடிவு பண்ணி அவரே ரிட்டையர் ஆகிட்டாரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் இட்ஸ் ஓகே. 2020யும் ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு அங்கே துபாயில். கம்பேக் கொடுத்தானுங்க 2021ல். 2022 கொஞ்சம் ஃபெயிலியர் கொடுத்தானுங்க 2023ல். டேய் கண்ணுங்களா ஏன் செல்லங்களான்ற மாதிரி தான். 2023 அடிச்சு நவுத்துங்கடா பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. 2023ல் பண்ண மாதிரி 2026ம் பண்ணுங்கடா, கமான்ட்ரா. ஆயாஷேர் தான், ஆயாஷேர். அதே மாதிரி இன்னொரு இது, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆஸ் ஐ செட், சுனில் நரேன் மட்டும் எப்பயுமே வந்துட்டு ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக போட்டிருக்காரு. இது வரைக்கும் அவர்கிட்ட நல்ல ரெக்கார்ட் இருக்காது ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டாக. ஆனால் மேட்ரு என்னென்னா, இது வரைக்கும் அவங்க நடந்த ஆர்சிபிக்கு நடந்த மேட்சஸ், மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் இதுலேயும் எடன் கார்டன்ஸ்லேயும் இதுலேயும் தான் நடந்திருக்கு, சின்னசுவாமியில தான் நடந்திருக்கு. ஐ கெஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் அவங்க மத்திய பிரதேஷில் வந்து ஆடுறாங்க. மத்திய பிரதேஷ், அது ராய்ப்பூரில் ஆடுறாங்க, ராய்ப்பூரில் ஆடுறாங்க. ஸோ புது கிரவுண்டு அவங்களுக்கு, புது ஹோம் கிரவுண்டு, செகண்டரி ஹோம் கிரவுண்டு. ரஜத் பட்டிட்டர்னால அவங்க வந்து அந்த சைட் போய் விளாடுறாங்க. எப்படி பராகுக்காக இங்கே அவங்க வந்துட்டு ராஜஸ்தான் வந்துட்டு அசாமில் ஆடினாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ ஐ கெஸ் நரேனுக்கு எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரில. அது வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணியே ஆகணும். இது வரைக்கும் நரேன் இந்த சீசனில் வந்து ஒரு மேட்ச் கூட அடி வாங்கினதில்லை. ஸோ ஐ கெஸ் இந்த மேட்ச் அப்படி ஆகும்னு தோணுது, நான் வரும்னு இல்லை. ஸோ பார்ப்போம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இது. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். எனக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் வந்துட்டு எப்பவும் போல் ஐல் கோ வித் புவனேஸ்வர் குமார் தான். ஆர்சிபி மேட்ச்னாலே நான் புவி தான் போவேன், எல்லாருக்கும் தெரியும். ஸோ புவி தான் ஆர்சிபிக்கு. கேகேஆருக்கு வந்துட்டு ஐல் கோ வித் கார்த்திக் தியாகி. பவுலர்ஸ்க்கே போகிறேன் நான். ஸோ ரெண்டு பவுலர்ஸ் நான் போகிறேன். வைபவ் ஓவரா ஏன் போகல அப்படின்னா, இந்த பிச்சுக்கு வந்து பேஸும் வேணும், ஸ்விங்கும் வேணும். ஸ்விங் மட்டும் இருந்துச்சுன்னா பொழந்துருவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வர மாதிரி இருக்குது பால். ஸோ ஸ்விங்கு மட்டும் இருந்தால் போதாது, பேஸோட ஸ்விங் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வைபவ் ஓவராவை அழகாக டேக் ஆன் பண்ணலாம். அப்படி பண்ணலை அப்படின்னா ஆர்சிபியோட லாஸ் எல்லாம் ஊற்றின்னு போயிடும். ஸோ தட்ஸ் இட், என்னோட 2 பிளேயர் டு வாட்ச் அவுட் இவங்க 2 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியா நெக்ஸ்ட் மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வெங்கடேஷ் ஐயரை கூட எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம். ஸோ என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் வந்து அஜிங்கிய ரஹானே. இந்த சைடு ஆர்சிபிக்கு வந்துட்டு, சரி ஆர்சிபிக்கு யார் எடுக்கலாம்? மிடில் ஆர்டரு டீம் டேவிட் வந்துடுவான். இந்த சைடு நான் வந்து அவன் பேர் என்ன, ஜிதேஷ் சர்மா போகிறேன். ஓகே, ஆனால் நீ ஏன் வந்துட்டு ரஹானே சொன்ன? நீ தானே சொன்ன இப்போ புவி வந்து ஆப்போசிட்டாக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கான். ஆமாம், கிட்டத்தட்ட 7 வாட்டி அவுட் பண்ணியிருக்கான் 18 இன்னிங்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது புவி ரஹானே ஸ்ட்ரகிள் பண்ண வச்சிருவான்ல ஈஸியாக. அதுதான்டா. அப்போ ஆனால் அது ரஹானேக்கும் தெரியும் தானே. கேப்டனாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடுவான்னு தான் நினைக்கிறேன்.
அவன் பவர் பிளேல ஃபுல்லாக ஃபின்னாலன் இருக்கிறதால ஃபின்னாலன் அடிக்க விட்டு அவன் கொஞ்சம் செகண்ட் ஃபீல்டில் ஆட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னர்ஸு மிச்சம் எல்லாரையும் டேக் டவுன் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குல்ல. ஆனா ஏன்னா ஃபின்னாலனுக்கு நம்ம ஆப்போசிட்டா பார்த்துருக்கோம் ஆஸ்திரேலியா இன்னும் டெஸ்ட்லாம் போகும்போது ஏசுலுட இவன் கொஞ்சம் நல்லாவே டேக் ஆன் பண்ணியிருக்கான். அதனால தான் ஏசுலுக்கு அகேன்ஸ்டாக கூட இவன் நல்லா ஆடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல ஹேசல்வுட்க்கு அகைன்ஸ்டா வந்து ரஹானே நல்லா ஆடிடுவான். ஆனா ஃபின்னாலன் வந்து ஆ 3 இன்னிங்ஸ்ல 2 தடவை அவுட் ஆயிருக்கான். அங்கதான் புள்ளி வைக்கிறாங்க அதனால ஆஃப் தான் நான் ஃபினிஷிங். ஃபின்னாலன் போல, அதனால தான் நான் ரஹானே போறேன். ஓகே. இல்ல 2 பக்கமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புவி வந்துட்டு ரஹானேக்கு ஆப்போசிட்டா செம ரெக்கார்ட் வச்சிருக்கான். ஹேசல்வுட் வந்து ஃபின்னாலனுக்கு ஆப்போசிட்டா செம ரெக்கார்ட் வச்சிருக்கான். ஸோ அப்படி இருக்குன்றேன். கொஞ்சம் டஃபாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபின்னாலன்ல ஒரு 100ல அடிச்சா அப்படியே கண்டினியூஸாலாம் அவனை அடிக்கிற ஆள் கிடையாது. ஆனால் அவன் ஷேவ் பண்ணிட்டான். அவன் ஷேவ் பண்ணிட்டு வந்தாலே ஆக்சுவலாக நல்லா விளாடுவாங்க. ஐயோ ஃபோன் வந்துச்சு. அவன் ஷேவ் பண்ணிட்டு வந்தாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பீஸ்டாக தான் ஆடுவான். அது அவனோட சென்டிமெண்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரஹானே தான் தோணுது. ஐ வில் கோ வித் ரஹானே. இந்த சைடு வந்து நான் சாரி ஜித்தேஷ் சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து நான் அண்ணையா எடுத்துக்கிறேன் ஒரு சேஃப்டிக்கு. 2 பக்கமாலும் அடி வாங்க முடியாது. ஐ வில் கோ வித் அண்ணையா. அண்ணையா விசஸ் ரஹானே தான். ஓகே. பேட்டில் இந்த பேட்டில் நீ பார்க்குற? நான் வந்துட்டு பேட்டில் வந்து நான் படிக்கலுக்கும் சுனில் நாராயணுக்கும் தான் நான் பார்ப்பேன். மிடில் ஆர்டர் வந்து படிக்கல் வந்து சுனில் நாராயணன் டேக் ஆன் பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்பேன். நீ படிக்கல் சொல்ற, நான் அதே வந்துட்டு பட்டிடர் சுனில் நாராயணன் சொல்றேன். நான் ஸ்பின்னர் பேஷர்னா வந்துட்டு எல்லாரும் தூபேன்னு ஒரு காலத்துல இருந்தது. இது இப்போ வந்துட்டு அதை அப்படியே மாத்திட்டான். நான் தான்டா ஸ்பின் பேஷர்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெரிய இதா உருவெடுத்து அது வந்துட்டு என்ன ஒத்துக்கவே மாட்டேன்டா. இவனுக்கு தூபை அப்பர் ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. தூபை வந்தா ஸ்பின்னரை காட்ட மாட்டாங்க. ஸ்பின்னரை காட்டிட்டு நீங்க காட்டுங்கடான்ற மாதிரி தான் இருக்கு. டூபே வரும்போது நீங்கள் தைரியம் இருந்தால் ஸ்பின்னரை போட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் அடிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலான்டான்ற மாதிரி தான் இருக்குது. டூபே வரும்போது நல்லா சொருகுறாங்க. இவனுக்கும் நல்லா சொருகுறாங்க. நல்லா ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து நல்லா இந்த மார் பாக்ஸில் இறக்குறாங்க. இவன் மாட்டிக்கிறான் நல்லா. மார் பாக்ஸில் இவனோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. வட்டி தான் இருக்குது. நல்லா ஷார்ட் பால் ஆனால் நல்ல ஃபேஸில் வரணும். ஒரு 140 144 இந்த தியாகி அவனுங்களை மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா அந்த செஸ்ட்டுக்கு வைக்கிறானுங்க கரெக்டாக இந்த மார் பாக்ஸுக்கு. அங்கே வச்சா மாட்டிக்கிறான். இல்லைன்னா அடிச்சிருவான் அவன். சரி, அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் த பிச்சு தான்டா. அது ஒரு மாதிரி நின்று வருதுன்னா போட்டு சொருகிடுறான். பார்ப்போம். எனக்கு என்னமோ அர்த்தமா நான் இன்னி மேட்ச்ல வந்துட்டு படிட்டர் வர்சஸ் நரேன் வந்துட்டு படிட்டர் செஞ்சு விட்ருவான்னு தோணுது. நரேன் நான் முன்னாடி சொன்னது தான். படிட்டர் வந்துட்டு வெயிட் பண்ணுறான் எப்படா மாட்டுவானுங்க ஸ்பின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு இந்த 2 மேட்ச் முன்னாடி 60 ரன் எல்எஸ்சி கூட ஒரு காட்டு காட்டினானேடா. அதான் 2 மேட்ச் முன்னாடி 60 ரன் அடிச்சான். அதே மாதிரி இந்த மேட்ச் ஒரு காட்டிடுவான்னு தோணுது எனக்கு. பார்ப்போம். எனக்கு வந்து இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பேட்டில் தான் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படிடர் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டு தான் எப்பயும் போல். அப்படி அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கத்தில் வந்துட்டு ஐம் வெயிட்டிங் ஃபார் ரிங்கு வர்சஸ் புவி. டெத்தில் என்ன பண்ண போகிறான் ரிங்குன்றது பார்க்கணும் எனக்கு. ரிங்கு டெத்தில் புவியையும் ஹேசலுடையும் எப்படி டேக் ஆன் பண்ணுறான். எனக்கு புவி தான் வந்து கஷ்டமாக இருக்கும் டேக் ஆன் பண்ணுறதுக்கு எப்படியும். ஸோ அதை எப்படி டேக் ஆன் பண்ணுறான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் மேட்சப் எனக்கு. ஓகே தான் கைஸ். சரி நாளைக்கு யார் ப்ரெடிக்ஷன்? உங்கள் ப்ரெடிக்ஷன்? நான் சொன்னேன் ஆர்சிபி தான். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் வின் பண்ணணும்னு தோணுது. கேகேஆர் கொஞ்சம் ஒரு இது கீழே தான் இருக்காங்க. ஸோ எனக்கு கேகேஆர். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சவங்க ரொமாரியோ ஷெப்பர்டையே உட்கார வச்சுட்டு நீ சொன்ன மாதிரி டஃபி எடுத்துகிட்டு வந்து பெட்டர். ஏன்னா உனக்கு வந்துட்டு அந்த சைடில் வெங்கடேஷ் ஐயர் ஆட வைக்கலாம். அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்துட்டு அது நடக்கிற மாதிரி தெரில. இல்லை ஷெப்பர்டை வந்துட்டு இறக்கிட்டு வெங்கடேஷ் ஐயர் உள்ளே கொண்டு வந்துட்டு சுயாஷ் வந்துட்டு தேவைப்பட்டானா எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக ஏதாச்சும் பவுலர்ஸ் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். 3 பேசர் கூட வச்சுட்டு போகலாமே. புவனேஸ்வர், இவான் டஃபி அப்படின்னு கூட போகலாம். ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. தயவு செஞ்சு இந்த ரொமாரியோ பையில கீழே போட்டுருங்க. இவன் வந்து திடீர்னு ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்துட்டு 4 மேட்ச் உங்களை எப்படி காவ வாங்குறான். போன மேட்ச் தோற்றுருக்கணும். அதுக்கு முன்னாடி மேட்சும் அப்படி தான் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம் ஆமாம். இவன் திக்வேஷ் போட்டு தோக்கடிச்சிட்டானே. திக்வேஷே அடிக்க முடியல இவனால். அதுதான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் தயவு செஞ்சு போங்க. வெங்கடேஷர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவனாச்சும் ஏதாவது தடவான். இவன் தடவுறதுக்கு அவன் வந்து ரன்னபாலாச்சும் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ தட்ஸ் பெட்டர் என்ன கேட்டால். ஸோ அதுதான் பிச்சும் அதே தான். லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான் இருக்குன்றாங்க. 180 மேக்ஸ் டு மேக்ஸ். பார்ப்போம். 180 தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
பிலோ 180 இல்லை ஒரு 190 அவ்வளோதான். இதுக்கு மேலே அடித்தா அடிக்கிற டீம் வின்னு. ஸோ that's it. நீ என்ன சொல்கிறான்னு சொல்கிறா உன் லாஸ்ட் பாயிண்ட்ஸ். அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ் எங்களோட பாயிண்ட்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் பார்த்தா ரீஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் இதுக்கப்புறம் ரெகுலராக தான் வரும், நாளைக்கு ஒரு நாள் தவிர. ஹோப் யூ கைஸ், சாரி ஃபார் தட். அண்டு சென்னை மேட்ச்லாம் கண்டிப்பாக போட்டுருவோம் கைஸ், அதில் ஒன்றும் ஃபீலிங்ஸ் வேணாம். வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹைப் எங்களுக்கு வந்துச்சா தெரியல, ஹைப் வந்தாலும் ஹைப் பண்ணி விடுங்க, பார்க்கலாம். லாக்டவுன் வரப்போகுது, இப்போ ஃபாலோவர்ஸ் ஏற்றினா லாக்டவுன் வரப்போகுதுன்றாங்க. ஃபாலோவர்ஸ் வந்தால் தான் இது. இவங்களை நம்பி நான் லைட் செட்டிங்லாம் வாங்கி வச்சிட்டேன், பார்த்து பண்ணுங்க சொல்கிறேன். அதுதான் ஹைப்பெல்லாம் நம்மளுக்கு இன்னும் வரல. வந்துச்சு வந்ததுக்கப்புறம் அது நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் அதுதான் இப்போ ஏதோ லாக்டவுன்லாம் பேசுகிறாங்க, பேச்செல்லாம் போகுது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எனக்கு இங்கே எப்படி இருக்கணும்னு தெரில. நானும் வந்துட்டு மும்முரமாக வேலைலாம் தேடிட்டு இருக்கேன். ஸோ இந்த இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, பேசுகிறது பிடிக்குன்றதுனால ஸ்டார்ட் பண்ண விஷயம். ஸோ அப்படியே வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அண்ட் ஐபிஎல் முடிஞ்சாலும் வில் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் விமன்ஸ் வேர்ல்ட் கப். இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் அதுவும் ஃபாலோ பண்ணலாம்னு யோசிக்கிறோம். ஸோ ஆமாம் கைஸ், அதே மாதிரி இந்த பேஜுக்கு வந்து கொஞ்சம் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மூவிஸுமே ஒரு ரிவ்யூ சேனல் அந்த மாதிரி பண்ணலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். மூவி ரிவ்யூஸும் அப்படியே கையோட பண்ணுறதுனா கூட பண்ணுறோம். கொஞ்சம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இப்படி எல்லாத்தையும் ஆமாம் கவர் கைஸ், பண்ணிட்டோம் அப்படின்னா கேட்கலாம் உங்களுக்கும் இதெல்லாம் வந்து எதுக்குடா பேச மாதிரி பண்ணுறீங்கன்னு. எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பண்ணுறோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி தான். ஆப்வியஸ்லி கைஸ், நல்ல ஒரு செலிபிரிட்டி ஃபேம் ஆகிட்டு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டு இன்னொரு 10 வருஷத்துக்கு சிஎம் ஆயிடலான்னு இருக்கேன். அதான் பேசிக் ரூலாக இருக்குது தமிழ்நாட்டில். ஐயோ சாரி, இது வேறு ஸ்ட்ரைக் கச்சர் போகிறானுங்க. ஓகே கைஸ், இத்தோட இதுக்கு மேலே என் வாயை மூடிட்டு கிளம்புறதான் நல்லது. இத்துடன் விடைபெறுவது உங்கள் பிகேஎஸ். டிபிகே. பீஸ். பீஸ்.